இப்படி நீங்கள் எதிர்பார்க்கல உங்கள் தலைவருக்கு இப்படி ஒரு இன்னொரு பக்கமான ஒரு ஸ்டோரி இருக்கும் அப்படின்னுட்டுன்னு. ஸோ யூஆர் லைக் என்ன டேம் அப்செட். ஆமாம், எனக்கு என்னமோ இன்றைக்கி தான் புதுசாக தெரிஞ்சது மாதிரியும். அவருக்கு ஒரு செட்டப் இருக்குன்னு சொல்லி விட்டதே நான் தான். நீங்கள் தானா? போய் பாருங்கள். நீங்களாம் படித்தவங்க. டேய் கம்யூனிட்டிங்களா, நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க. இவங்கள்ட்ட பேச வேணா, நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஆமாம், அறிவாளித்தனமாக இருக்கிறத விட்டுருங்க. தமிழனுங்கிற உணர்வோடு இருங்க. ஏன்னா அறிவு வேறு, உணர்வு வேறு. வாங்க ரேமோ. இல்லை எனக்கு என் தலைவர் இருக்காரு, நான் பண்றார்த்தைவா. ஐயோ எல்லாம் ஆமா, எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்க காத்துக்கிட்டு இருக்காங்க. தாலி விலை என்ன ரேட்டுக்கு ஏறி போச்சு தெரியுமா? காரணம் என்ன? என் தலைவன் கல்யாணத்துக்கு ரெடியா வருதுனால. விவாகரத்து பண்ணோனுமே அடுத்தாப்புல கல்யாணம் தான். அழுதுகிட்டே பேசுவீங்க, சம்பந்தமே இல்லாம பேசுவீங்க. இன்னைக்கு திடீர்னு இப்ப நான் உங்களுக்கு அழுவணும், அவ்வளவுதான். வேண்டாம், தயவு செய்து. திடீர்னு மக்கள் கிட்ட கேமரா பார்த்து பேசுறது, இந்த மாதிரியான ஒரு ஜானர்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லையா. அதனால கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. இந்த கேமரா பார்த்து பேசணுங்கிற கலாச்சாரத்தை கொண்டு வந்தது யார் தெரியுமா? யாரு? ரஜினி. அதுவும் மக்கள் ரசிச்சாங்கல்ல. அதான் முட்டாள்தனமான பைத்தியகரத்தனமான விஷயங்கள் எல்லாத்தையுமே ரசிச்சானே சொல்லி இன்னைக்கு வந்து ரசனையை என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? நாட்டை சீர்குலைக்கிறது அரசாங்கமா அரசியல்வாதிகளா? எது? எவ்வளவு தெரியுமா? ஐயோ, தஞ்சாவூரே சம்பத்து போதும். பெரிய கோயில்ல இருக்கிற பிரகதீஸ்வரரே வெளியில வந்து எங்க தலைவருக்கு முழு அருள் கொடுப்பார். உங்க தலைவருக்கு நான் அண்ணனா, நான் அக்காவா இருப்பேன், தங்கையா இருப்பேன், ஏன் நான் வேணா என் ஒரு பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறேன்ற மாதிரி எல்லாம் இப்ப எல்லாருமே பேசிட்டு இருக்காங்களே. ஏன் பொண்டாட்டியா இல்லைங்க, வப்பாட்டியா கூட இருப்போங்க. உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? 1000 தங்கச்சி இருக்கிறோம், 1000 அக்கா இருக்கிறோம், பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறோமே. நம்ம ஆட்களுக்கு எதெல்லாம் பிடிக்கும்னா, காதல் பிடிக்கிறத விட கள்ளக்காதல் கதையை ரொம்ப சுவாரஸ்யமாக கேட்பாங்க. ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச கள்ளக்காதல் கதையை சொல்லுங்களேன். அப்போ நீங்கள் அழகா இருக்கீங்கன்னு சொல்கிறாங்களே, நீங்கள் அழகா இருக்கீங்க? இல்லை இல்லை இல்லை. எம்ஜிஆர் ஜெயலலிதா வச்சுக்கிட்டு இருக்கிறப்ப சப்போர்ட் பண்ண மக்கள் தானே. எல்லாருமே இங்கே ஆசைப்படுறது என்ன தெரியுமா? 2 வச்சுக்கின்னு தான் ஆசைப்படுறோம். நீங்கள் நினைக்கிறீங்க எல்லாரும் ஒத்த லவர் வச்சுட்டு சுற்றுறாங்க. பீச்சில் எல்லாம் போய் பார்க்குறீங்களா? எத்தனை லவர்ஸ் வர்றாங்க தெரியுமா? இந்த வாரம் இவனுக்கு லவரு, அடுத்த வாரம் வேற ஒருத்தனுக்கு லவரு. ஓகே, இப்போ எனக்கு என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போது துக்கத்தில் இருக்கீங்க. உங்கள் தலைவருக்கு இப்படியா இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இப்படி நீங்கள் எதிர்பார்க்கல உங்கள் தலைவருக்கு இப்படி ஒரு இன்னொரு பக்கமான ஒரு ஸ்டோரி இருக்கும் அப்படின்னுட்டுன்னு. ஸோ யூஆர் லைக் என்ன டேம் அப்செட். இஸ் இட் ஸோ? ஆமாம், எனக்கு என்னமோ இன்றைக்கி தான் புதுசாக தெரிஞ்சது மாதிரியும். அவருக்கு ஒரு செட்டப் இருக்குன்னு சொல்லி விட்டதே நான் தான். நீங்கள் தானா? போய் பாருங்கள். உண்டா இல்லையா? அது எனக்கு தெரியாதே. அதான் உங்களுக்கு என்னைக்கு தெரிஞ்சது? எனக்கு தான் தெரிஞ்சது. அப்போ அவ்வளோ அறிவாளியாக நீங்கள் இருக்கிறீங்க. முன்னாடியே தெரிஞ்ச நான் முட்டாள். நாட்டு மக்களும் எந்த அளவுக்கு விவரமாக இருக்காங்க பார்த்தீங்களா? இவங்கெல்லாம் படித்தவங்க. டேய் கம்யூனிட்டிங்களா, நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க. இவங்கள்ட்ட பேச வேணா, நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஆமாம், அறிவாளித்தனமாக இருக்கிறத விட்டுருங்க. தமிழனுங்கிற உணர்வோடு இருங்க. என்ன அறிவு வேறு, உணர்வு வேறு. என்ன தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தனியே அவனுக்கு ஒரு குணம் உண்டு. தமிழனாக இருக்கிறது பாருங்கள். இங்கே தமிழன் எந்த அளவுக்கு தாக்கப்படுறான், எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தப்படுறான் அப்படிங்கிற விஷயத்துக்கு வாங்க. புரியுதுங்களா? நாளைய சமுதாயம் என்னவா போக போகுதுங்கிற அந்த இதை பாருங்கள். அதை விட்டு இவன் கட்சி ஆண்டா நல்லா இருப்போமா, அவன் கட்சி ஆண்டா நல்லா இருப்போமா, இலவசம் எவன் கொடுப்பான் அப்படின்னு இலவசம் கொடுக்குறவனே மறுபடியும் கொடுக்க வைப்பீங்களா? இப்படிலாம் யோசிங்கடா. சரி சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். உங்கள்கிட்ட பேசுவோம். இல்லை பேச வந்தவங்கள்ட்ட அங்கே போய் பேசிட்டோம், அப்புறம் உங்கள்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்குது. சொல்லுங்கள். ஆமாம், வாங்க ரேமோ. சொல்லுங்கள். இப்படி தானே பண்ணால் தானே உங்களுக்கு பிடிக்கும். சொல்லுங்கள். இல்லை எனக்கு என் தலைவர் இருக்காரு, நான் பண்றார்த்தைவா. ஐயோ எல்லாம் ஆமாம், எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்க காத்துக்கிட்டு இருக்காங்க. தாலி விலை என்ன ரேட்டுக்கு ஏறி போச்சு தெரியுமா?
காரணம் என்ன? என் தலைவன் கல்யாணத்துக்கு ரெடியா வருதுனால. விவாகரத்து பண்ணோனுமே அடுத்தாப்புல கல்யாணம் தான். என்னங்க இப்படி பாக்குறீங்க? என்ன இப்போ எனக்கு புரியவே இல்லை சார். எனக்கு உண்மையாவே நம்ம இன்டர்வியூ தான் எடுக்கிறோமா, இல்லை இன்னும் டிஸ்கஷன்ல இருக்கா, கேமரா ஆன்ல இருக்கா, ஆஃப்லைன்ல பேசிட்டு இருக்கோமா? அதான் அங்க பேசுறீங்க, திடீர்னு ஈரானை பத்தி பேசுறீங்க, மோடியை பத்தி பேசுறீங்க, திடீர்னு உங்க தலைவர் கல்யாணத்தை பத்தி பேசுறீங்க. ஏதாவது ஹேங் ஓவரா? ஒரு விஷயம் தெரியுமா? தெரியாது, சொல்லுங்க. ஒரு சரக்கு அடித்தா ஒரே மாதிரி போக தான் இருக்கும். எல்லா சரக்கையும் மிக்ஸ் பண்ணி காக்டைல்னு சொல்லுவானுங்க. அந்த காக்டைல் மிக்ஸிங்க்கே படிக்கணும். படிக்காமல் காக்டைல் பண்ணோம்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. காக்டைல்லாம் அடிச்சிருக்கீங்களா? பார்த்தாவே தெரியுது நீங்கள் பச்சை தண்ணியை கூட குடிக்காமல் இருப்பீங்கன்னு. சார் எனக்கு அந்த பழக்கம்லாம் கிடையாதுன்றதை நான் உங்ககிட்ட சொல்லியோ இல்லை ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. எனக்கு இப்போ ஓகே, ஐ நோ வாட் ஐ எம். என்னோட அப்புறம் நீங்கள் மட்டும் எப்படி நைட் அடித்த போதையில் நான் வந்திருக்கேன்னா பக்கத்தில் உட்காந்து சைடிஸ் கொடுத்தது மாதிரியே சொல்கிறீங்க? இல்லை சார், நான் அப்படி கேட்கல. எனக்கு வந்து எப்போவுமே யூஸ்வலாக பார்த்துட்டு இருக்கிறோம்ல, அழுதுகிட்டே வருவீங்க, அழுதுகிட்டே பேசுவீங்க, சம்மந்தமே இல்லாமல் பேசுவீங்க. இன்னைக்கு திடீர்னு இப்போ நான் உங்களுக்கு அழுவணும், அவ்வளோதான். வேண்டாம், தயவு செய்து. நிலைமை இப்படி ஆகிப்போச்சு, இப்படி ஆகிப்போச்சு. இப்படி இல்லாம இப்படி இருக்குது, என்ன பண்றது? கண்ணாடி கீழே விழுந்துச்சு, எடுத்து வச்சு. ஐயோ, கண்ணாடி கீழே விழுந்துச்சா? சாரி. அப்ப கண்ணாடி மாட்டிட்டு அழுகணுமா? இல்ல, தயவு செய்து வேண்டாம், எனக்கு வேண்டாம். உங்களோட பர்ஃபார்மன்ஸ் வேண்டாம். பர்ஃபார்மன்ஸ் இல்லாம நல்லா இருந்தது. பர்ஃபார்மன்ஸா? இப்போ நீங்க திடீர்னு வந்து இல்ல, அதாவது நான் அறிவு திறனா மக்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயத்தை நான் எடுத்துட்டு போய் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வர மாதிரி திடீர்னு மக்கள் கிட்ட கேமரா பார்த்து பேசுறது, இந்த மாதிரியான ஒரு ஜானர்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லையா. அதனால கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. ஸோ வாட் யூ ட்ரைங் டு டூ ஹியர் அப்படின்ற மாதிரியான ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. இந்த கேமரா பார்த்து பேசணுங்கிற கலாச்சாரத்தை கொண்டு வந்தது யார் தெரியுமா? யாரு? ரஜினி. அதுக்கு முன்னால எவனுமே கேமரா பார்த்து பேச மாட்டான், எல்லா நடிகனுமே, தெரியுமா? அப்படி ஒரு கிராஃபே கிடையாது. ஓகே, இருந்துட்டு போதே, அதுவும் மக்கள் ரசிச்சாங்கல்ல. அதான் முட்டாள்தனமான பைத்தியகரத்தனமான விஷயங்கள் எல்லாத்தையுமே ரசிச்சானே சொல்லி இன்னைக்கு வந்து ரசனையை என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? கத்தி, கடப்பாரை, துப்பாக்கி இதெல்லாம் தூக்கிக்கிட்டு சுற்றுற ஒரு சமுதாயத்தை ஏற்படுத்தி வச்சுருக்கீங்க. இப்போ நீங்கள் ராமராஜன் நடிச்சாரு, அவ்வளோ படமும் ஹிட்டு தானே? ஆமாம் ஆமாம். எங்கேயாவது தண்ணி அடித்து சிகரெட் அடித்து எல்லாத்தையும் நடத்திட்டு இருக்காரு. அப்போ அந்த மாதிரி படங்கள் எவனுக்குமே இங்கே எடுக்க முடியாதா? சென்சார் அந்த கண்ட்ரோல்லாம் கொண்டு வரக்கூடாதா? சேகர் படங்கள் கூட அப்படிதானா சார் இருக்கு? ரைட்டு. அது மாதிரி படங்களுக்கு நீங்கள் சென்சார் போர்டு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இதெல்லாம் இருந்ததுன்னா நாங்கள் சென்சார் பண்ண மாட்டோம்னு நாட்டை சீர்குலைக்கிறது அரசாங்கமா அரசியல்வாதிகளா? எது? மக்களை கெட்டு போகிற வைக்கிறவன் எவன்? அப்போ இவனுங்கெல்லாம் அரசியலுக்கு வந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிட்டு இருப்பானுங்க? மாற்றம் என்ன மாதிரி மாற்றத்தை ஏற்படுத்த போகிறானுங்க? ஆர்டிஃபிஷியலாக இருக்கிறது எல்லாத்தையுமே ரியலாக அடிக்க போகிறானுங்க. இல்லை, இப்போ நீங்கள் என்ன சொல்ல? சரி விடுங்க, உங்களுக்கு தான் நம்ம பைத்தியமாக இருக்கணும் இல்லையா? ஓகே, எல்லாருக்கும் பிடிச்ச விஷயமா இருக்குங்க, பிடிச்ச கேரக்டர்ஸ். ஆமாம். இல்லை, எனக்கு இப்போ நிஜமாவே வந்து எவ்வளவு தெரியுமா? ஐயோ, தஞ்சாவூரே சம்பத்து போதும். பெரிய கோயிலில் இருக்கிற பிரகதீஸ்வரரே வெளியில வந்து எங்க தலைவருக்கு முழு அருள் கொடுப்பார். ஆமாம். ஒன்று தெரியுமா? அவரும் மாநாட்டில் கலந்துப்பாரா? ஒன்று தெரியுமா? தஞ்சாவூர் சென்டிமெண்ட்டு. தஞ்சாவூரில் சீரியஸாக ஏதாவது ஒன்று நடத்தினாவே, படம் எடுத்தாவே படம் ஃப்ளாப்பு, அரசியல் மீட்டிங் போட்டாவே அந்த அரசியல் மீட்டிங் ஃப்ளாப்பு. இந்த வரலாறுலாம் தெரியுமா? உங்கள் தலைவருக்கு தெரியுமா? அதான் என் தலைவன் பக்கத்தில் இருக்கிறவனுங்கெல்லாம் என்னது முட்டாளாக இருக்காங்க, தலைவன் மட்டும்தான் அறிவாளியாக இருக்கார். அதான் பிரச்சனை. அவங்க தலைவர் அறிவாளி தானே, அப்போ சொல்லியிருக்க வேண்டியது தானே. அதான் இங்கே நீங்கள் எல்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னா, புரியுதா? இப்போ உங்க தலைவர் இந்த பிரிஞ்சதுக்கு இந்த மக்களோட ரியாக்ஷன்ஸ் எல்லாம், அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்களா? உங்க தலைவருக்கு நான் நான் அக்காவா இருப்பேன், தங்கையா இருப்பேன், ஏன் நான் வேணா என் ஒரு பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறேன்ற மாதிரி எல்லாம் இப்போ எல்லாருமே பேசிட்டு இருக்காங்களே. ஏன் பொண்டாட்டியா இல்லைங்க, வப்பாட்டியா கூட இருப்போங்க, உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? ஆமாம், அவர் விருப்பப்பட்டா நாங்கள் எல்லாமாவும் இருப்போம். ஆமாம், சரி, உண்மைதானே, இருந்துதானே ஆகணும்.
எவ்வளோ ஒருத்தி சொல்கிறா அப்படின்னா என்ன லாங்குவேஜில் பேசுகிறா? தமிழ் தானே பேசுகிறா. அப்போ தமிழ் பேசுகிறவன் நம்ம குடும்பத்தில் ஒருத்தி தானே. நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தி பைத்தியார கம்யூனிட்டியாக சுற்றிட்டு இருக்கா அப்படிங்கிறதுக்கு காரணம் யார்? நம்ம மக்கள் தானே. எல்லாரும் சிரிக்கிறோம் உடனே பார்த்துட்டு. சிரிக்கிற கம்யூனிட்டி, ஒவ்வொரு கம்யூனிட்டியும் வெக்கப்படணும். என் வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணு, என் தமிழ் குலத்தில் இருக்கிற ஒரு பொண்ணு, என் தமிழ் சமூகத்தில் இருக்கிற ஒரு பொண்ணு இப்படி மாறி நின்றுட்டு இருக்காளே, இவளை மாற்றுனது யாரா, இப்படி இருக்கிறவங்களெல்லாம் சரி செய்கிறது யார், எவன் பண்ணுவான் அப்படிங்கிறத எவனாவது ஒருத்தன். ஊரில் 4 ரவுடி இருந்ததுன்னா 400 பேர் பயந்துட்டு இருக்கானுங்க. 4 ரவுடி அடிக்கிறதுக்கு எல்லாரும் 400 பேருன்னு சேலை கட்டிட்டு வாழ்கிறீங்களாடா? பொட்டைங்களா? அப்படி தானே கேட்க தோணுது. உண்டா இல்லையா? இப்போ என்ன சொல்ல வரீங்க? இல்லை, ஒரு 4 ரவுடி அடிக்க முடியாதா? என்னன்னா நாளைங்கிற ஆசை. நாளைங்கிறது நிரந்தரமற்றது. இன்னைக்கு நிஜம், இன்னைக்கு நடக்கிற வாழ்க்கைக்கு வாங்குவோம். சரி, இப்போ நீங்கள் சரி விடுங்க. ஆமாம், நம்ம வேற இங்கிட்டு அப்போ. ஆமாம், சரி சொல்லுங்கள். உங்களுக்கு டைம் ஆயிடுச்சு. ஆமாம், நீங்கள் வேற கிளம்பணும். அப்படி மணியை பார்க்குறீங்க. பார்த்தீங்களா? ஆமாம், என்ன பண்ணுறதுன்னு, என்ன கேள்வி கேட்குறதுனே உங்களுக்கு தெரியல. ஆமாம், சரி விடுங்க. நம்ம ஒன்று நம்ம ஆட்களுக்கு எதெல்லாம் பிடிக்கும்னா, ஆமாம், காதல் பிடிக்கிறத விட கள்ளக்காதல் கதையை ரொம்ப சுவாரஸ்யமாக கேட்பாங்க. சீரியஸாக ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச கள்ளக்காதல் கதையை சொல்லுங்களேன். ஏதாவது ஒரு கதையை சொல்லுங்கள், நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக கேட்பாங்க. ஆமாம், அமிர்தா யுவர் வாய்ஸ் இஸ் சூப்பர். ஆமாம், உங்கள் வாய்ஸ் சூப்பர்னு சொல்லி ஏதாவது டப்பிங் படத்துக்கு கூப்பிட்டாங்க, ஹீரோயினுக்கு வாங்க டப்பிங் பேசுங்கன்னு. ஓ, இப்போ உங்களுக்கு என்னன்னா, எனக்கு ஒரு நல்ல அந்த மாதிரியான ஒரு கமெண்ட்ஸ் வருது உங்களுக்கு இப்போ பயங்கர. பார்த்தீங்களா உங்களோட இது எப்படி இருக்கு பாருங்க. இல்லையா? அதான் நான் உங்களுக்கு புரிஞ்சது. அப்போ நீங்கள் அழகாக இருக்கீங்கன்னு சொல்கிறாங்களே, நீங்கள் அழகாக இருக்கீங்க? இல்லை இல்லை இல்லை, பொண்ணாக இருக்கீங்கள? இருக்கேன். எல்லா பெண்களும் அழகு தானே? எல்லா பெண்களும் அழகு தான். ஆனால் எல்லா பெண்களும் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி, ஐ மீன் அவங்களுக்கு கிடச்சதுன்னா அவங்களும் மேடைக்கு வந்திருப்பாங்கல்ல. ஸோ அது கூட ஒரு ரீசனாக இருக்கலாம்ல. அவங்க பார்க்குற ஒரு நெக்ஸ்ட் டோர் ஒரு பொண்ணு, பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி இருக்கேன்னு நினச்சிட்டு பேசலாம்ல. அது நீங்கள் எப்படி அது எப்படி சொல்கிறீங்க? தட்ஸ் ஃபைன். இப்போ என்ன இன்றைக்கி என்ன கண்டென்ட்டு இல்லைல்ல? ஓ, இன்னும் கண்டென்ட்டே ஆரம்பிக்கலையா? இது வேறு கண்டென்ட்டை கொடுத்து பேசலைன்னா அது தப்பாக போயிடும். ஓகே, சொல்லுங்கள். இப்போ கண்டென்ட்டுனா கண்டென்ட் பிரகாரம் பேசணும். கண்டதை பேசி ப்ரோக்ராமு வேஸ்ட் பண்ணக்கூடாது. நல்லா ஒன்று தெரிஞ்சுங்க, சரிங்களா? அதனால் கண்டதெல்லாம் பேசக்கூடாது. உண்மையிலேயே கண்டென்ட் என்னவோ அதை தான் பேசணும். சொல்லுங்கள். இப்போ நீங்கள் நெறியாளர், நான் என்னது, நான் யார்? இன்டர்வியூ கொடுக்க வந்த கெஸ்ட். ஓகே, ஃபைன், சூப்பர், நல்ல காம்போ. நீங்கள் கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். இப்போ இவ்வளோ நேரம் நான் கேள்வியே கேட்கலையா? இனிமே தான் கேட்கணுமா? நீங்களா பேசுங்கன்னு வந்தோடனே சொன்னீங்கல்ல, அதனால நானா பேசிட்டேன். நானா பேசுறது நல்லா இல்லை. நானா பேசும்போது கூட நல்ல கேள்வி கேட்டது கூட நீங்கள் பதில் சொல்லலை. இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரின்னு சொல்லிட்டேன். இப்போ ஓகே, இப்போ நீங்கள் இந்த மாநாடு ஒரு பக்கம், இப்போ மக்களோட ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்களா இதுக்கப்புறம் உங்கள் தலைவருக்கு? இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் அது இப்போ எல்லாருமே அது ஒரு பெரிய ஒரு ட்ராபேக்காக பார்க்குறாங்கல்ல. ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? எம்ஜிஆர் ஜெயலலிதா வச்சுக்கிட்டு இருக்கிறப்ப சப்போர்ட் பண்ண மக்கள் தானே. என்னங்க சைலண்டாக இருக்கீங்க? இல்லை, எல்லாத்துக்கும் எம்ஜிஆரையும் அப்புறம் கலைஞர் அவர்களையும் வரலாறு பார்த்து பேசணுமா இல்லையா? நடந்து முடிஞ்ச விஷயங்கள் தானே உங்களுக்கு நடக்க போகிற விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணும். புரியுதுங்களா? ரெஃபரன்ஸ் எடுத்து போய் காப்பி அட்டாச். எங்கேயோ இருக்கிற மோடி இங்கே முருகனை கும்பிட்டு தமிழில் பேசிட்டு போகிறாருல்ல. புரியுதுங்களா? எதுக்காக? மதுரையில் ஒரு ஹிந்தியிலே பேச வேண்டியது தானே. ஏன் ஆரம்பிக்கிறாரு தமிழில் ஆரம்பிக்கிறாரு? புரியுதுங்களா? எதுக்காக எந்த இடத்துக்கு வந்தோமோ அந்த இடத்துக்கு அப்படி இருக்கணுங்கிறது இருக்கு இல்லையா? அதுக்கும் இப்போ நீங்கள் இந்த சொல்கிற இந்த விஷயத்துக்கும் என்ன நான் சப்போர்ட் இருக்கான்னு கேட்டேன். அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். ரெஃபரன்சஸ் நாங்கள் ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, இருக்குது, சப்போர்ட் இருக்குது. எல்லாருமே இங்கே ஆசைப்படுறது என்ன தெரியுமா? என்னென்ன? 2 வச்சுக்கின்னு தான் ஆசைப்பட்றோம். நீங்கள் நினைக்கிறீங்க எல்லோரும் ஒத்த லவர் வச்சுட்டு சுற்றுறான்னு. பீச்சில் எல்லாம் போய் பார்க்குறீங்களா? ஒரு வாரம்
ஒரு பொண்ணோட உட்காந்து கடலை போடுவான். ஆமாம். அடுத்த வாரம் வேற ஒரு பொண்ணோட உட்காந்து முறுக்கு வாங்கி சாப்பிடுவான். அவன் போன வாரம் தான் கடலை போட்டான், இந்த வாரம் முறுக்கு சாப்பிட்றான். அடுத்த வாரம் உங்களுக்கு பீச்சுக்கு போயிருக்கீங்களா? உருளைக்கிழங்க ஒரு குச்சியில் சொருவி அப்படியே வறுத்து மிளகா பொடி தூவி 50 ரூபாய்க்கு விற்பான். அதை சாப்பிட்றதுக்கு எத்தனை லவர்ஸ் வர்றாங்க தெரியுமா? ஆமாம். இந்த வாரம் இவனுக்கு லவரு, அடுத்த வாரம் வேற ஒருத்தனுக்கு லவரு. நீங்கள் தேட்டர்லாம் போய் பார்க்கலையே சினிமா படம்? நான் படத்தில் சொல்ல, அதான் படம் பார்க்கறதுனா இப்படியே திரையில் போய் பார்த்துட்டு வந்துடக்கூடாது, பக்கத்தில் இருக்கிறவனை பார்க்கணும். இப்போ எல்லாம் சினிமா சீட்லெல்லாம் பக்கத்தில் இப்படி சீட்டுக்கு செவுரு வச்சிட்றாங்க தெரியுமா? பெரிய பெரிய தேட்டர்லெல்லாம் ஏன் செவுரு வைக்கிறாங்க? ப்ரைவேசி. சினிமா தேட்டரில் என்னடா ப்ரைவேசி உனக்கு? எவனாவது அதை பற்றி யோசிச்சிருக்கானா? எவனாவது அதை பற்றி கேட்டிருக்கானா? அங்கே என்ன நடக்குது? வீட்டில் பண்ண வேண்டிய விஷயத்த 4 செவத்துக்குள்ளார பண்ண வேண்டிய விஷயத்த ஹோல் தேட்டரில் 1000 பேரை உட்கார வச்சு பண்ணுறதுக்கு அவன் செவுரு கட்டி கொடுக்குறான் தேட்டருக்காரன். அந்த டிக்கெட்டில் உட்கார்றதுக்கு எவ்வளோ தெரியுமா காசு? கேட்டால் டிக்கெட்டு விலை ஏறி போச்சு, எல்லாம் கொள்ளடிக்கிறானுங்க. நீங்கள் கூத்தியாத்தனம் பண்ணுறதுக்கு கொள்ளடிக்க தான் செய்வாங்க. ஓகே, ரைட்டு, விடுங்க. ஃபைன் சார். இப்போது நீங்கள் ஃபைனலாக என்ன சொல்ல வரீங்க? இன்னைக்கு எங்களுக்கு வந்து பிபிடி சினிமா நேயர்களுக்கு டேக்அவே என்ன? டேக்அவேவா? இன்னைக்கு வந்து ஃபுல்லாக கருத்து, வாட் ஐ எம் சேயிங், கருத்து இஸ் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து என்ன பேசுனீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சதோ இல்லையோ, எனக்கு புரியல, ஆனால் எனக்கு ஓகேவாக இருந்தது. ஃபைன். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் என்னமோ வந்து எங்களுக்கு புத்தி சொல்ற மாதிரி ஏதோ நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. அப்படிதான் இருந்தது. புத்தி இல்லாதவன்ட்ட புத்தி கேட்குற அளவுக்கு இருக்குதுன்னா நாடு எந்த நிலைமைக்கு அதுதான் இன்னைக்கு மக்கள் இதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்கன்றதை நானும் பார்க்கணும். அதனால நானும் எதுவும் அமைதியாக விட்டுட்டு, ஸோ நீங்கள் இன்னைக்கு ஃபைனல் டேக்அவே என்னன்றதை சொன்னீங்கன்னா நம்ம முடிச்சுக்கலாம் இன்டர்வியூவை. டேக்அவே? ஆமாம். பெரும்பாலும் டேக்அவேங்கிறது ஹோட்டலில் போய் பார்சல் கட்டிக்கிட்டு பேசியாச்சு, சின்னதை மீதி எடுத்து வச்சுட்டு வீட்டில் போய் சாப்பிட்றது தான் டேக்அவேம்பாங்க. புரியுதுங்களா? ஒரு சப்பாத்தியை வாங்கி பிச்சு தின்னுக்கிட்டு திங்க முடியாத சப்பாத்தியை இந்த கஞ்ச பயலுக அங்கேயே வச்சுட்டு போகிறது கிடையாது. டேக்அவேன்னு சொல்லி எடுத்துகிட்டு போய் வீட்டில் வளர்கிற நாய்க்கு போடுவாங்க. அதானே உண்மை? அது எனக்கு தெரியாது. குப்பையை எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு பேர் டேக்அவே. ஓ, ஸோ இன்றைக்கி அதுவும் இல்லை. இன்னைக்கு இதுலேருந்து ஓகே சார், ஃபைன் சார். இவ்வளோ நேரம் எங்கள் அரங்கத்துக்கு வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க. பேசலை என்ன சொல்லியிருக்கீங்க? சொல்லலை. அப்புறம் பேசாமல் இருந்திருக்கோம். ஆமாம். ஃபைன். பேசாமல் இன்னைக்கு வந்து இன்டர்வியூ முடிக்கிறோம். இது எப்படி மக்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.